கரிகோல் ராஜ் அவர்களை இந்த மேடையில் பேசுமாறு, இந்த நிகழ்ச்சியிலே பேசுமாறு வாய்ப்பு பேச தேவேந்திரகுல தன்னார்வ அறக்கட்டளை சார்பாக தேவேந்திரகுல கோயிலும் தேவேந்திர பாலிடெக்னிக்கும் இன்றைய தினம் அடிக்கட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமுறையாற்றி இங்கே சமுதாயத்தினுடைய சிந்தனைகளை புதிய சிந்தனைகளாக மாற்றுகின்ற ஒரு பணியை துவக்கி இருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் தங்கராஜ் அவர்களே, இங்கே வருகிறது எனக்கு பின்னால் இந்த சமூகம் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை சமூகங்களுடைய ஆராய்ச்சிகளையும், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஜாதியினுடைய அமைப்புகளாக இருந்தாலும் அது இந்தியாவில் மூலை முடுக்குகளில் எந்த சமூகம் எப்படி முன்னேறுகிறது, அந்த சமுதாயம் எப்படி வளர்ச்சி அடைகிறது என்பதையெல்லாம் தன்னுடைய அனுபவ ரீதியாகவும் அறிவு திறமையாலும் இன்றைய அளவிலும் இந்திய அளவில் சென்று கொண்டு இந்த சமூக அமைப்பு தான் உலகத்தில் ஒரு முக்கியமானது என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய ஆடிட்டர், உண்மையிலேயே பத்திரிகையாளர், ஒரு சமூகம் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அருமைக்குரிய அண்ணன் தங்கராஜ் அண்ணன் அவர்கள் அழைக்கின்ற போதெல்லாம் இங்கே வந்து உண்மையிலேயே இந்த தேவேந்திரகுல அறக்கட்டளைக்கு பல நல்ல அறிவுரைகளையும் ஆசிகளையும் வழங்க வருகை தந்திருக்கின்ற அருமைக்குரிய அண்ணாச்சி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களே, இங்கே சிங்கப்பூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற இந்த பேர் பலகையை திறந்து வைத்திருக்கின்ற அருமைக்குரிய அவர்களே, வருகை தந்து இந்த ஊர் நாட்டாமை அவர்களே, பூசாரிகளே, வருகை தந்திருக்கின்ற தேவேந்திர குலத்தினுடைய மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லி, அருமைக்குரிய அண்ணன் தங்கராஜ் அவர்கள் தலைமுறை ஆற்றுகின்ற பொழுது பல செய்திகளை சொன்னார்கள். உண்மையிலேயே இந்த சமூகத்தினுடைய செயல்பாடையே அவர் உணர்வுபூர்வமாக அனுபவித்ததனால் தான் அதை சொல்ல முடிகிறது. ஒரு சமூகத்திற்கு எந்த சிந்தனை இருக்கிறது, ஒரு சமூகத்தினுடைய எண்ணங்கள் என்ன என்பதை நாடி பிடிக்கிறவர்கள் தான் அதை தலைவராக முடியும். அந்த சமூகத்தினுடைய சிந்தனைகளை தெரியாதவர்கள் தலைவராகின்ற பொழுதுதான் தவறான ஒரு பாதைக்கு சமூகம் சென்று கொண்டே இருக்கும். அதை இப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக சொன்னார்கள். அந்த குழந்தையை யார் வேண்டுமானால் பயன்படுத்தலாம் என்பதை ஒரு நாசுக்கான வார்த்தையில் சொன்னார். அது உண்மையிலேயே பொருத்தமானது. ஏனென்றால் ஒரு சமூகம் என்பது உண்மையிலேயே ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு சமூகம். இந்த சமூகம் சிந்தனைகளை பல பேராக தவறான ஒரு பாதையிலோ அல்லது ஒரு முரட்டுத்தனமான பாதையிலோ செல்லுகின்ற பொழுதுதான் அதற்கு தோன்றிய தலைவர்கள், நிறைய தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அருமைக்குரிய அண்ணன் தங்கராஜ் அவர்கள் இந்த சமூகத்தினுடைய உண்மையான பற்று, உண்மையான சிந்தனைகள், இந்த சமூகம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து காட்ட வேண்டும் என்ற சிந்தனையோடு 2-3 வருடங்களாக இந்த முயற்சி எடுத்தார்கள். எனக்கு தெரிய ஒரு 3 வருடங்கள் எங்களிடம் பேசிக்கொண்டே இருப்பார். உண்மையிலேயே ஒரு நல்ல சிந்தனை உள்ள தலைவர். அதற்கு பல IAS ஆபீசர்கள், IPS ஆபீசர்கள், பொறியாளர்கள் அத்தனை பேர்களையும் அழைத்து அவர்கள் சொல்லுவதற்கு காரணம், ஒரு புதிய சிந்தனையை துவக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருந்தது. அதை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொண்டிருந்த பொழுது சென்ற வருடம் திருச்சி, அதற்கு முந்தைய வருடம் மதுரையில் தமுக்கத்தில் மாநாடு போட்டிருந்தார். அன்றைக்கும் பல சமூக தலைவர்களை அழைத்தார்கள். ஆனால் அழைக்கின்ற பொழுது ஒவ்வொரு கருத்துக்களையும் வெற்றி நாம் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற பணியை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு குறிப்பாக வரலாற்றை மறந்த எந்த சமூகமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பல இடங்களில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வரலாற்றை மறைந்து விட்டாலே சரியான பாதைக்கு எந்த சமூகமும் செல்லாது. அந்த வகையில் இன்றைக்கு தேவேந்திர குலத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சரியான வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த கோவிலையும் கல்வி நிலையங்களை உருவாக்கினால்தான் வளர்ச்சி அடைய முடியும். நான் சென்ற வருடம் திருச்சி மாநாட்டில் சொல்லுகின்ற பொழுது நாடார் சமூகத்தினுடைய சிந்தனைகளை வரவேற்புரை தங்கமுத்து அவர்கள் சொன்னதை போல, குறிப்பாக சமூகத்தில் எங்களுக்கு முன்னால் இங்கே முதலாக தலைமுறையாற்றும் பொழுது சொன்னார், நேற்றைய சம்பவத்தில் மறுக்கப்பட்ட பொழுது அதை போராட்டமாக அறிவித்து அதை ரோட்டுக்கு சென்று மறியல் சென்று இடத்தை கேட்க வேண்டும் அல்லது யார் அதை தடுத்தார்கள் என்று ஆராய்ந்துவதை விட நிகழ்ச்சி முக்கியம் என்பதை சிந்தனைக்கு சென்றார். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் நாடார் மகாஜன சங்கம் எங்களுக்கும் இந்த சிந்தனைகளை அன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். எங்களுடைய நாடார் மகாஜன சங்கத்தினுடைய சிந்தனைகள் ஒரு 100 வருஷம் ஆகிவிட்டது. 1910 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம், இந்த சங்கத்தை ஒரு காலத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய காசுகள் கூட கழுவிதான் வாங்கப்பட்டது. உங்களை 18 அடி தள்ளி வைத்து பேச வேண்டும் சொன்னார்கள், எங்களை 36 அடி தள்ளி வைத்து பேச வேண்டும் சொன்னார்கள். அப்படி ஒரு சட்டம் போட்டு இருந்தார்கள். உங்களை 18 அடி என்று சொன்னதை எங்களை 36 அடி தள்ளி நின்று தான் பார்க்க வேண்டும் என்று. கடவுளை கூட
கோவில்கள் பார்க்கக்கூடாது என்று ஓட்டை வழிதான் பார்க்க வேண்டும் என்று திருச்செந்தூர் கோயில் ஓட்டை இருக்கு. ஆனால் அதே திருச்செந்தூர் கோயிலில் இன்றைக்கு அறங்காவலர் குழு தலைவர்களாக எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதற்கு எல்லாம் என்ன காரணம் என்றால் 1 நூற்றாண்டுக்குள் தான் வந்திருக்கிறோம். இந்த 1 நூற்றாண்டு 36 அடி தள்ளி இருந்தவர்கள் உங்களோடு ஒரு அண்ணன் தம்பிகளாக பழகி உங்களை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அனைத்து சமூகத்தோடும் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு உண்மையிலேயே அந்த வித்திட்ட தலைவர்கள் தான் எங்களுக்கு நல்லவர்கள். தோன்றியதால் தான் இந்த முன்னேற்றம் நாங்கள் கண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் இருந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள். எங்களுடைய முதலாக சொல்ல வேண்டும் என்றால் விருதுநகரில் இருக்கின்ற நாடார்கள் முதலாக வணிகம் என்பது இங்கே பந்தியாவரம் என்று சொன்னாரே, அந்த வணிகம் செய்கின்ற பொழுது தந்தியை படிக்க தெரியாத ஒரு நிலைதான். தந்தி படிக்க வேண்டும் என்றால் அக்ராரத்தினுடைய தெருவில் சென்றுதான் அந்த தந்தியை படித்துவிட்டு செய்திகளை கேட்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை இருந்தார்கள். அப்பொழுதுதான் ஏன் இந்த தந்தியை நம்மால் படிக்க முடியவில்லை, கல்வி என்று இருந்தால்தான் படிக்க வைக்க முடியும் என்ற சிந்தனை அப்பொழுது வந்தது. எழுத்துக்கிளைக்கு சென்ற நாடார்கள் தான் அங்கே எப்படியாவது ஒரு கல்விச்சாலை கட்ட வேண்டும் என்ற சிந்தனை வந்தது. அப்பொழுதுதான் குறிப்பாக பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்றால் பெரிய சிரமமாக இருந்தது. அப்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் குருகுலம் என்ற பெயரில் பல கல்வி நிலையங்களை துவக்கியிருந்தார்கள். அப்பொழுது நாடார்களை பொறுத்தவரையிலும் விருதுநகரில் இன்றைக்கு எப்படி அருமையான தங்கராஜ் அவர்கள் இந்த முயற்சி எடுத்ததை போல வீட்டுக்கு நாடார்கள் ஒரு பானையை கொடுத்தார்கள், ஒரு மண்பானையை. அந்த மண்பானையில் தான் நாடார்கள் கைப்பிடி அரிசிகளை பெண்கள் சோறாக்குகின்ற பொழுது ஒரு கைப்பிடி அரிசியை பள்ளிக்கென்று போட்டார்கள். அந்த பள்ளிக்கு அரிசியை போடுகின்ற பொழுதுதான் ஒவ்வொரு கைப்பிடி அரிசியும் 1 மாதம் 2 மாதம் கொடுத்து எங்களுடைய ஊரில் மருமை கடையில் கொண்டாந்து அந்த அரிசியை தர வேண்டும். அந்த அரிசியை விட்டுத்தான் முதலாக அந்த அரிசியை விற்று அந்த அரிசியில் இருந்து வருகின்ற வருமானத்தை வைத்துதான் அந்த இடத்தை வாங்கி முதலாக பள்ளியை கட்ட ஆரம்பித்தார்கள். அந்த பள்ளிதான் சத்திரியா வித்யாசாலா என்று இன்றைக்கு விருதுநகரில் இருக்கிறது. அந்த பள்ளியில் காமராஜர் அவர்கள் படித்ததால் தான் அந்த பள்ளியில் எவ்வளவு கட்டடம் கட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், கல்வி எவ்வளவு மறுக்கப்படுகிறது என்ற சிந்தனையோடு தான் காமராஜர் அவர்கள் அந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு மேல் படிக்க வசதி இல்லை. ஆனால் படித்து முடித்துவிட்டு தமிழகத்தினுடைய அரசியலில் முதலமைச்சராகின்ற பொழுது கல்வி ஏழைக்கு எவ்வளவு எட்டாத கனியா இருக்கிற சிந்தனையோடு தான் இத்தனை கல்வி சாலைகளை அன்றைக்கு துவக்கி இருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்பதுதான் ஒரு கூட்டு முயற்சி. அந்த பிடியரிசி மூலம் இன்றைக்கும் அந்த பள்ளியில் பிடியரிசியாகத்தான் சின்னத்தை வைத்திருக்கிறோம். அதே போலதான் அருமைக்குரிய அண்ணன் தங்கராஜ் அவர்கள் இங்கே ஊர் முப்பர், ஊர் குடும்பம் அவரை வரை வைத்து கல்லை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதே போல அத்தனை பேர்களை வைத்து ஒரு கூட்டு முயற்சியை உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா தனிநபர்களை விட கூட்டு முயற்சி தான் ஜெயிக்கும். அந்த வகையில் தான் இந்த முயற்சி உண்மையிலேயே ஒரு நல்ல முயற்சி. ஏனென்றால் தேவேந்திர குலத்திற்கு என்று தனியார்கள் கல்வி நிலையங்கள் வைத்திருக்கலாம், 1-2 பேர் வைத்திருக்கலாம் எங்களுக்கு தெரிந்த அளவில். ஆனால் ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஜாதி அமைப்புக்கு என்பது இல்லை. அதை இன்றைக்கு நிறைவு செய்கின்ற பணியை அருமையான தங்கராஜ் அவர்கள் இங்கே துவக்கி இருக்கிறார். இது உண்மையிலே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இன்றைக்கு அடிக்கல் நட்டி இந்த கல்லூரி நடக்கின்ற பொழுது இந்த தேவேந்திர குலம் ஒரு புதிய சிந்தனையை நோக்கி செல்லுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். அவர்கள் சொன்னதை போல அந்த மண்ணை எப்படி பானையாக செய்யலாம், கடவுள் சிலையாக செய்யலாம், அதே போல பிசைவது என்ற நிலைமையில் எங்கேயோ ஒரு இடத்தில் தவறு நடந்திருக்கலாம். ஆனால் தவறவே காவல்துறையும் அரசியல்வாதிகளும் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு நாம் அந்த களிமண்ணை எப்படியாவது உருவாக்கி கடவுளாக்குகின்ற பணியைத்தான் அருமையண்ணன் தங்கராஜ் அவர்கள் இந்த முயற்சியாக எடுத்திருக்கிறார். இந்த நிலை உண்மையிலே மாற வேண்டும். இது எல்லா சமூகத்திலும் வர வேண்டும். அந்த நோக்கத்தோடு இந்த சமூகம் செல்கின்ற பொழுதுதான் நம்மிடையே இருக்கின்ற அந்த வேற்றுமைகள் குறையும். ஏனென்றால் ஒரு சில இடங்களில் சிறு சிறு தவறுகள் இருக்கலாம். அந்த தவறுகளை எல்லாம் நாம் மறந்துவிட்டு சரியான பாதைக்கு நோக்கி சென்று விட்டால் நம்மை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஏற்கனவே ஒரு காலங்களில் மன்னர்கள் ஆட்சியில் இருந்து பல காலங்கள் அடிமையாக இருந்துவிட்டு மீண்டும் மீண்டும் நாம் அடிமையாக இருந்ததை விட சுய சிந்தனையை சிந்திக்க வைக்கின்ற ஒரு காலத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்தில் சிந்தித்து இந்த சமூகத்திற்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை இன்றைக்கு துவக்கி இருக்கின்றார்கள். நாங்கள் உண்மையிலே நாடார் மகாஜன சங்கத்தின் 100ஆண்டு விழாவில் 1910 போட்ட தீர்மானங்களைத்தான் படித்து பார்த்துதான் இன்றைக்கும் எங்களுடைய கிராமங்களில் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இந்த இடத்தை விட்டு நீ மாறிவிடாதே, மாறிவிட்டால் உன்னுடைய வரலாறுகள் அழிந்துவிடும் என்று. அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் அந்த இடம் அப்படிப்பட்ட இடம். எங்களுக்கு அந்த தீர்மானங்கள் போட்டதே
முதலில் குளிப்பதற்கு இடமில்லை என்று சொன்னார்கள். குளிப்பதற்கு நந்தவனம் வாங்கி என்று சொன்னோம். அதற்கு பிறகு கோவிலில் இடமில்லை என்றார்கள். கோவில் கெட்டு என்று சொன்னோம். பள்ளியில் இடமில்லை என்று சொன்னார்கள். பள்ளியை கெட்டுங்கள் என்று தீர்மானம் போட்டோம். கல்லூரியில் இடமில்லை என்றார்கள். கல்லூரியை கெட்டுங்கள் என்றோம். இதற்கெல்லாம் தேவை ஒரு மகுமை சிஸ்டம், உறவின் முறை என்று அமைக்க சொன்னார்கள். அந்த நிலையில்தான் காசுகளை தொட்டு வாங்க மாட்டோம் என்றார்கள். நாடார் வங்கி என்று ஒரு வங்கியை துவக்க சொல்லி 7 தீர்மானங்களை போட்டார்கள். இந்த 7 தீர்மானத்தை தான் இப்போ ஒரு 50 வருடங்களில் எங்களுடைய தலைவர்கள் நிறைவேற்றினார்கள். தனிநபர்கள் எந்த தலைவர்களோடு இந்த சமூகம் போனதில்லை. அது காமராஜருக்கு பின்னால் கூட எங்கள் சமூகம் பெரிய அளவில் சென்றவில்லை. காமராஜரை பெரிய அளவில் வந்தவினால் தான் ஏற்றுக்கொண்டார்கள். காமராஜர் அந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது இவர்கள் அத்தனை பேரும் சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தார்கள். அதற்கு காரணம் இந்த சமூகம் சிந்தனையை சிந்திக்க ஆரம்பித்த பொழுதுதான் இந்த சிந்தனை நாம் எப்படி வளர வேண்டும், அதற்கு கூட்டு தலைமை தேவை, நாம் அனைவரும் சேர்ந்தால் தான் முன்னேற முடியும் என்ற சிந்தனையை அன்றைக்கு போதித்தார்கள். அதை இன்றைக்கு அருமையான தங்கராஜ் அவர்கள் தேவேந்திர குலத்திற்கு அதை உண்மையிலேயே ஒரு நல்ல கட்டுப்பாடாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற சிந்தனைகளோடு இந்த சிந்தனை வந்திருக்கிறார். அதனால் தான் அருமைக்குரிய ஆடிட்டர் அறிவாளி அவர்கள், குருமூர்த்தி சார் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியில் வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பது காரணம் அதுதான். ஒரு நல்ல சமூகம், எங்கேயோ போக வேண்டாம், கல்வி அதனுடைய தொழில் வளர்ச்சி. இன்றைக்கு இருக்கின்ற விவசாயத்தை சார்ந்து இருக்கிறீர்கள். இந்த விவசாயம் இன்றைக்கு எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் ஆராய வேண்டும். இன்றைக்கு எப்படி தேவேந்திர குல கோயிலை நாம் கட்டுவதை போல, தேவேந்திர குல கல்லூரியை கட்டுவதைப் போல தொழில்துறையில் வர வேண்டும். வெறும் அக்ரிகல் என்பது இன்றைக்கு விலை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. நாம் விளைய வைக்கின்ற பொருளுக்கு மதிப்பு கூட்டு பொருளாக நாம் மாற வேண்டும். அதுதான் உங்கள் கையில் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு 50 ஏக்கரில் பப்பாளி விளைய வைக்கிறீர்கள் என்றால், வெறும் பப்பாளி பழத்தை கொண்டு விற்றோம் என்றால் அது விலை கிடைக்காது. அந்த பப்பாளி பழத்தை இன்றைக்கு ரொட்டி மேலே வைத்திருக்கிறார்கள், சிறு சிறு துண்டு காய வைத்து அதை கட் பண்ணி அதை பீஸாக வைத்திருக்கிறார்கள். அதற்கொன்று பெரிய செலவாகாது. ஒரு 10 லட்சம் ரூபாயில் ஒரு மிஷின் லோன் போட்டு வாங்கி அதே 50 ஏக்கர் வைத்திருக்கின்ற விவசாயி அந்த பப்பாளி காயாக வெட்டி அதை சின்ன சின்ன பீஸாக வெட்டி எக்ஸ்போர்ட் பண்ணினால் நல்ல லாபம். அது வெறும் வேளாண்மை துறையோடு நின்று விடக்கூடாது. நாம் வெறும் வேளாண்மை ஜாதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் விலை கிடைக்கவில்லை என்று அந்த துறையை விட்டுவிட்டு பிளாட் போட ஆரம்பிக்கிறோம். நெல் விளைந்த இடத்தில் இன்றைக்கு தமிழகம் எங்கும் கல் விளைந்து கொண்டிருக்கிறது. அது உண்மைதான், கல்லாகத்தான் நட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கல் விளைகிறதை நாம் நிறுத்த வேண்டும் என்றால் உங்களை போன்ற வேளாண்மை துறையில் இருக்கின்ற சமூகம் மீண்டும் மீண்டும் அந்த வேளாண்மை துறையோடு நின்று விடாமல் மதிப்பு கூட்டு பொருளை வியாபாரமாக, ஏனென்றால் இன்றைக்கு இண்டஸ்ட்ரியலும் வேளாண்மை இணைய வேண்டும். அதுதான் வெளிநாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு வழிகாட்டுவதற்குத்தான் அருமைக்குரிய ஆடிட்டர் அவர்கள், குருமூர்த்தி சார் போன்றவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சமூகம் முன்னேற வேண்டும். அந்த சிந்தனையை தங்கராஜனும் இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த நிர்வாகத்தினரும் எடுத்திருக்கிறீர்கள். அதில் நாங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு வாழ்த்து சொல்வதோடு விடாமல் உங்களுடைய வளர்ச்சியிலும் அக்கறை எடுப்போம் என கூறி விடைபெறுகிறேன்.